ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய சம்பவம்லாம் பிப்ரவரி 21 பிறகு நடக்க போகுதுன்னு. அதற்கு காரணம் என்னென்னா, நடந்து முடிந்த சூரிய கிரகணம் தான். ஆக்சுவலி 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம், அதோடு கிரகண ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம். வானத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும், அதற்கு பேரு கிரகணம். ஸோ அந்த கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான விஷயமாக கருதப்படுது. ஆன்மீகத்திலையும் சரி, ஜோதிடத்திலையும் சரி, அறிவியலையும் சரி, இது ஒரு எச்சரிக்கை சம்பவம் என்பது குறிப்பிடப்படுது. அந்த வகையில் பிப்ரவரி மாதம் 17 அன்னைக்கு சூரிய கிரகணமானது நடந்துருச்சு. அந்த கிரகணம் நடந்தது இந்தியாவில் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் அதனுடைய சூத காலமானது தற்போது ஏற்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதுல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி 21 சூரிய கிரகணத்தினால என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான சம்பவங்கள் பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டா தனுசு ராசிக்கு இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெற முடியும். அதோடு மட்டும் இல்லாம கிரகணத்துடைய தோஷம் நீங்க பரிகாரமாக சிலது நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுவும் மாசி அமாவாசையில தானே கிரகணம் நடந்தது. அதனால நீங்க மாசி அமாவாசையில முன்னோர்களை வழிபாடு செய்யாம இருந்தா இப்ப வரக்கூடிய நாட்கள் அவங்கள வழிபாடு செய்யணும். அவங்கள வழிபாடு செய்யறது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன். அதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ 2026 ஆண்டுல சூரிய கிரகணம் நடந்ததுல அதை பற்றிய டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நடந்த சூரிய கிரகணம் வானில் நெருப்பு வளையம் போல தோண்டிருக்கு. இந்தியாவில் இது பார்க்க முடிஞ்சுதா முடியலையா அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். பிப்ரவரி 17 2026 அன்னைக்கு தான் முதல் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரிஞ்சது. இந்த கிரகணம் குறித்து பல முக்கிய விஷயங்கள் தற்போது வெளியாயிருக்கு. அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. வானிய நிகழ்வுகள்ல ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றம், சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையில 2026 ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக பிப்ரவரி 17 பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நடைபெற்றது. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள 2 அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள்ல தெளிவா தெரிஞ்சது. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 12:31 மணிக்கு தொடங்கி இருக்கு. அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு. இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியல இந்த வருடம். ஸோ நடைபெற்ற கிரகணம் வளைய சூரிய கிரகணம். வளைய சூரிய கிரகணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு பூமிக்கு இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுது. ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அதன் அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும். அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் மைய பகுதியை மட்டும் 96% மறைக்கும். இதனால சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சியளிக்கும். இந்த மாதிரி தான் இப்ப கிரகணம் நடந்தது. இந்த கிரகணத்தை வெறும் கண்களால பார்ப்பது பொதுவாகவே பாதுகாப்பானது அல்ல. பிரத்யோக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும். இந்த நெருப்பு வளைய காட்சி அதிகபட்சமா 2 நிமிடத்திலிருந்து 20 வினாடிகள் வரையும் இருந்தது என்பது அந்த போர்பஸ் அறிக்கை மூலம் தெரிவிக்கப்படுது. இதை தொடர்ந்து விஞ்ஞானிகள் கருத்துப்படி கிரகணம் எப்போது ஜோடியாகவே நிகழும். அதன்படி இப்ப சூரிய கிரகணம் நிகழ்ந்துருச்சா, இன்னும் 2 வாரத்துல ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு. இதுவும் அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவா தெரியும். இதெல்லாம் தாங்க சூரிய கிரகணம் நடைபெற்றதுடைய டீட்டெயில்ஸ். இவ்வளோ நேரம் சூரிய கிரகணம் நடைபெற்றதுடைய டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ இந்த கிரகணத்தினுடைய தோஷத்தினால உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு.
வாழ்க்கையின் அர்த்தம் தெரிந்து வாழக்கூடிய உங்களுக்கு மாசி அமாவாசை கிரகணத்தினால யோகமான பலன்கள் கிடைக்கும். பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உங்க முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்தது நடந்தேறும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு ஏற்படும். பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாளாக முயற்சித்து வந்த முடிவிற்கு வராத வேலைகள் இப்போது நிறைவேறும். சப்தமதிபதி புதன் வக்ரம் அடைவதால் அதை திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும். பண விவகாரத்துல எச்சரிக்கையா இருப்பது அவசியம். வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் முன் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்ப்பது நன்மையாகும். புதிய முதலீடு செய்வதற்கு முன் மார்க்கெட் நிலவரம் தெரிந்து கொள்வது அவசியம். புதிய இடம் வீடு வாங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரியோர் ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு பயனளிக்கும். வாழ்க்கை துணையோடு ஆலோசித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அமையும். அர்த்தாஷ்டம சனி தொடங்குவதால் உடல்நிலையில கூடுதல் கவனம் தேவைப்படும். சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதால் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். மனதில் குழப்பம் உண்டாகலாம். எடுக்கக்கூடிய வேலைகளில் தடை தாமதம் என்ற நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், பூரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு மாசி அமாவாசை கிரகணத்திலிருந்து அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இந்த டைம் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்துல சுபிட்ச நிலவோ. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கோ. பொன் பொருள் சேரோ. சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனை முடிவிற்கு வரும். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகோ. பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கோ. மூலதானத்திற்கேற்ப ஆதாயம் உண்டாகும். சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனு ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்க முயற்சிகளை வெற்றியாக்குவார். எடுக்கக்கூடிய வேலைகளை ஆதாயமாக்குவார். பொருளாதார நெருக்கடி என்பது இந்த டைம் இருக்காது. தேவைக்கேற்ற படம் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் வந்து சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை எகிரியக்கூடும். உடல் பாதிப்பு விலகும். துணிச்சலோடு செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. விவசாய, மருத்துவ, கெமிக்கல், உணவக தொழில்கள் முன்னேற்றம் அடையும். இருந்தாலும் உங்கள் தன குடும்பதிபதி சனி பகவான் சகாயஸ்தானத்தை விட்டு சுகஸ்தானத்திற்கு செல்வதால் அலைச்சல் அதிகரிக்கும். வேலை பளு கூடும். பணியாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுதுங்க. நெக்ஸ்ட் வந்து உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலிடத்தை நோக்க முன்னேற விரும்பக்கூடிய உங்களுக்கு மாசி கிரகண அமாவாசை தோஷத்துல முன்னேற்றம் ஏற்படும். ஆத்மகாரகன் சூரியன் யோகக்காரகன் ராகுவோடு இணைந்து சகாயஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். செல்வாக்கு உயரும். நேற்று வரை கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும். லாபம் தரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாகும். அப்புறம் திகிரி வீரியக்காரகன் செவ்வாயும் சகாயஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் வியாபார தொழில் வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். பொருளாதார நிலை உயரும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலையில இருந்த நெருக்கடி நீங்கும். உடல் பாதிப்பு இருந்த இடம் தெரியாம போகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிப்பதால் குடும்பத்துல சுபிட்ச நிலவும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்தவர்களும் மீண்டும் சேரக்கூடிய நிலை உண்டாகும். தெய்வத்திடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறி கோவிலுக்கு சென்று மகிழ்வீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, தெய்வ அருள் கிடைக்கும். எடுத்த வேலைகளில் வெற்றி உண்டாகும். இருந்தாலும் வித்தியகாரகன் புதன் வக்ரம் அடைவதால் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது அவசியம். இல்லைனா உங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதாங்க பலன். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதோடு நீங்கள் மாசி மாதம் அமாவாசை கிரகண தோஷம் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்திருக்கணும். அப்படி வழிபாடு செய்யாதவங்க இப்போ ஏதாவது ஒரு நாள் வழிபாடு வந்து செய்யுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய தீர்த்த தலங்களுக்கு சென்று எள் தண்ணீரை இறைத்து அவங்களுடைய தாகத்தை தீர்க்கணும். இவ்வாறு முன்னோர்கள் தாகத்தை தீர்க்கிறத நீங்கள் செய்தீங்கன்னா அவங்க செய்த பாவங்கள் நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது செய்ய முடியாட்டி உங்கள் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அதனால் காகத்துக்கு தொடர்ந்து ஒரு 5 நாள் 3 நாள் என்ற மாதிரி உணவளிப்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும். இந்த மாதிரி செய்தாலும் உங்களுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பரிகாரம் செய்யலாம்.
ஸோ உங்களுக்கான பரிகாரமும் இதுதான், பலன்களும் இதுதான். ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் இதை பார்த்து பயன்பெறட்டும். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிற போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.